இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஷன்லயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ரீ லான்ச்ல தாங்க இருக்கோம். சோ உங்களுக்கு எல்லா பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இந்த மாதிரியான அமினிட்டிஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்திருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 ஃபீட்ல நமக்கு நல்ல வைடான பிளாக் டாப் தார் ரோடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ நீங்க திரும்பும்போது அப்படியே பாப்பீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைமான பிரீமியமான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்குங்க. சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. இன்னைக்கு தேதியில இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ரெசிடென்ஷியலா மூவ் ஆகிறதுக்கோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. நம்ம ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி எல்லாமே சொல்லிருப்போம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் சரௌண்டிங்ல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், சொந்தமா லேண்ட் வாங்கணும், அது மட்டும் இல்லாம ரெசிடென்ஷியலா மூவ் ஆகணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது சுத்தி வீடுகள் தாங்க. வெறும் அபார்ட்மெண்ட் மட்டும் இல்லங்க, இண்டிவிஜுவல் வீடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. சோ திக் ரெசிடென்ஷியல் ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமர்ந்திருக்குங்க. நமக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். இங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 6 to 7 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கும்போது கோயம்பேடுல இருந்து நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல எங்க நீங்க மூவ் ஆக முடியுமோ அந்த லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணலாம். ஏர்போர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 25 ல இருந்து 30 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. சோ நமக்கு ஃபியூச்சர்ல ஏர்போர்ட்ல இருந்து மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்மே வருங்க. சோ அப்படி வரும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு வண்டலூர்ல